உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? சிம்ம ராசி. உழைப்பு, தைரியம், நிர்வாகத்திறன் எல்லாமே உங்கள்கிட்ட பஞ்சமே கிடையாது. ஆனா ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய விஷயங்கள் எது? நீங்க எப்பொழுதுமே தன்மானத்தினுடைய மொத்த உருவம். உழைப்பால் உயரக்கூடியவர்கள். எதிலுமே மிகப்பெரிய இமாலய வெற்றிகளை பெற வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயல்படக்கூடியவர்கள். ஆனால் அது மாதிரி அதிமேதாவியும் சில நேரங்களில் புல் தடுக்கி விழுவது போன்று ஏன் ஏற்படுகிறார்கள் என்றால், அந்த பாராட்டு மழையில் நீங்கள் நினையக்கூடாது. யாராவது உங்களை ரொம்ப பாராட்டினாங்கன்னா அவங்கள்ட்ட எச்சரிக்கையா இருங்க, ரொம்ப கவனமா இருக்கணும். சிம்ம ராசியினுடைய பலவீனங்கள் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பாருங்க. உங்களுடைய நற்குணங்கள் இனியவை 40, அதை போய் பாருங்க. செய்யக்கூடாதவை அப்படின்னு ஒன்று இருக்கு, அதுதான் மெயின். எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? போறோம், ஒரு விஷயங்களை ஒன்றுக்கு மேற்பட்ட பல ஆங்கிளில் பல கோணங்களில் ஒன்றை ஆய்வு செய்து முடிவு செய்து விட்டால் நீங்கள் பின்வாங்குவதில்லை, நல்ல விஷயம். ஆனால் அடுத்தவங்களுடைய பிரச்சனைகளையும் அவங்களுடைய சிரமங்களையும் அவங்களுடைய செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய குறைபாடுகளையும் நீங்கள் எப்பொழுதுமே அதை கரெக்டாக அவங்கள தண்டிக்காமல் விடுறதில்ல. நியாயமாக இருந்தால் செய்வீங்க, அநியாயமாக இருந்தால் அவ்வளோதான், டிஸ்போஸ். இதுதான் சரி. இதில் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னாக்கா எப்படி ஜாக்கிரதையாக இருக்கிறது? அதாவது உங்களிடம் இனாம் கேட்க வர்றாங்க அப்படின்னா பொய் சொல்லுவான். எதையாவது ஒன்று பொய் சொல்லி எனக்கு இப்படி இது வேணும் அது வேணும் இதனால தான், அதை தீர்க்கமாக விசாரிக்காமல் செய்யாதீங்க. அதுக்கு போக எதில் ஜாக்கிரதையாக இருக்கணும்? ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருது, உங்களுக்கு பிடிச்சதுனால நான் வாங்குறேங்கிறீங்க. ஒரு ஏலமே விடுறாங்க, ஏலத்தில் அந்த பொருள் பிடிச்சி போச்சு, 3 பேர் உங்களுக்கு போட்டியாளர்கள் இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா வெறும் 500 ரூபா பொருள் 50,000 ரூபாய்க்கு ஏற்றி விட்டு போயிடுவானுங்க, வாங்கிட்டு வந்துடுவீங்க. இதுதான் பிரச்சனை. ஆக எதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும்? அந்த பொருள் நமக்கு தேவையா? அந்த சபையில் சிம்ம ராசி அங்கே நின்று இது எனக்கு வேணும், ஏலத்தில் எடுக்கலாங்கும் பொழுது எதிராளி கண்டுக்குவான். எப்படியா இருந்தாலும் இவர் வாங்காமல் போக மாட்டார், நம்ம ஏற்றி விட்டுறலாம். சும்மா 500ங்கிறது 50,000, இதே குரோர் கணக்கிலலாம் இருக்கு இல்லையா? அதே மாதிரி எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? இப்போ உங்களுக்கு உத்திர நட்சத்திரம் ராகு திசை நடக்குது, ஷேர் மார்க்கெட்டில் ஜாக்கிரதையாக இருக்கும். ஏன்னா ராகு உங்களுக்கு பெரிய அளவில் பேராசையை தூண்டி விட்டணும். இன்று ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவை அதை மட்டும் உங்களுடைய மனம் சிந்திக்காது. ஆக ₹1,00,000 10 லட்சம் வரைக்கும் போகும், கோடி வரைக்கும் போகும். மனம் உங்களது எப்போதுமே ஹையாக தான் இருக்கும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஜாக்கிரதையா இருங்க. ஷேர் மார்க்கெட் ஒன்றை 6ஆக ஆக்கி தர்றேன்னு சொல்றது, இதெல்லாம் நம்பாதீங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? போலிகளான பொருள்களை நீங்கள் வாங்கக்கூடாது. உங்களுக்கு எப்பொழுதுமே நல்ல பிராண்டட், காட்ரேஜ் அப்படின்னா காட்ரேஜ், அந்த மாதிரி கம்பெனி ஐட்டங்கள் இதுதான் உங்களுக்கு மேட்ச் ஆகும். இந்த வேற டூப்ளிகேட் ஐட்டங்கள்லாம் வாங்கினீங்கன்னா உங்கள் ராசிக்கு அதெல்லாம் மேட்ச் ஆகாது. டாப் எண்ட் மாடல் எதுவாக இருந்தாலும் டாப் எண்ட் மாடல் தான். பழைய வாகனம் வாங்குறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும், உங்களுக்கு பழசு மேட்ச் ஆகாது. எப்பொழுதுமே புதிய வாகனம் முதல்ல வாங்குங்க, அவசரமே கிடையாது, எத்தனை வருஷம் ஆனாலும் வாங்குங்க. எதில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? பொதுவாக பெண்கள் விஷயங்கள் என்பது நீங்க உங்களுடைய ஹானஸ்டான பேச்சு செயல்பாடுகள், அதனால் பல பெண்களுடைய விருப்பங்கள் உங்களை விரும்புறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குங்கிறதுனால அந்த பெண்கள் விஷயங்கள்ல எப்போதுமே ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி மோகங்களை பார்த்து, அந்த வெளியில் தெரியக்கூடிய அதை பார்த்துட்டு மோகித்து விடாதீர்கள். இன்டெப்தா ஒருத்தவங்களை பற்றி ஃபுல்லாக சர்வே பண்ணிட்டு அப்புறம் இறங்குனீங்கன்னா மின்னுவதெல்லாம் பொண்ணல்ல, அது உங்களுக்கு மேட்ச் ஆகும். அதனால இது போன்ற வீடியோக்களில் நம்ம நிறைய பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் வரும் காலங்களில் நிறைய நிகழ்ச்சியில் நாம் சந்திப்போம், நிறைய நேரங்களில் நாம் பயணிப்போம்.
நிறைய பார்க்கலாம், விரிவாக பார்க்கலாம், தெளிவாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். என்று உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.